எப்படி everyone இன்னைக்கு CUET ஜென்ரல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் இயர்லியர் ஸ்டேஜ் நமக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு. வாட் எவர் இட் இஸ், நம்ம ரெகுலர் டேல யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஃபேன், லைட், பென், ஃபோன், வாட் எவர் இட் இஸ், கரெக்டாக. ஸோ இதில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்களோட CUET எக்ஸாம் மட்டும் இல்லாமல் என்ன ஜென்ரல் காம்படேட்டிவ் எக்ஸாம் போனீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலாங் வித் த பிக்சர்ஸ் ஐ வில் ட்ரை டு ஆட் சம் ஷார்ட் ட்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ இது சீக்கிரமாக நீங்கள் இந்த டாப்பிக்கை கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைசைக்கிள். ஸோ பைசைக்கிள் கண்டுபிடிச்சவங்க கே மேக்மில்லன். ஓகே, ஸோ மேக்மில்லன். ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேக் புக் எல்லாருக்கும் இப்போ தெரியும்ல. ஸோ மேக் புக்கில் மேக்ன்றது மேக்மில்லன், அவங்க கண்டுபிடிச்சது பைசைக்கிள். பி இஸ் ஃபார் பைசைக்கிள். ஆல் குட். பைசைக்கிள் யார் கண்டுபிடிச்சாங்க? மேக்மில்லன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏரோப்ளேன். ஸோ இது இவங்களை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ். ஓகே, ரைட் பிரதர்ஸ், இட்ஸ் அ வெல் நோன் ஃபேக்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் சென்டிகிரேட் ஸ்கேல், அதை கண்டுபிடிச்சவங்க செல்சியஸ். ஓகே, ஸோ இந்த வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். செல்சியஸ், இதில் வந்துட்டு செல் இஸ் ஃபார் செல்சியஸ், சி இஸ் ஃபார் சென்டிகிரேட். ஓகேவா, இந்த செல்லுன்ற வார்த்தையில் சிஇஎல் ஃபஸ்ட்டு செல்சியஸ். அந்த செல்சியஸை கண்டுபிடிச்சவங்களுக்கும் இங்கே இருக்குது. தட் இஸ் சிஇ, சென்டிகிரேட் ஸ்கேல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவங்க யார்? சார்லஸ் பேபேஜ். ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கேபேஜ், எ வெரி ஈஸி ஷார்ட்கட். ஸோ இந்த கேபேஜில் சின்றது வந்துட்டு என்னது? கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு கேபேஜ் இஸ் ஃபார் சி, சார்லஸ் பேபேஜ். அட்மோஸ்ட் அவர் பேரே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. கரெக்டு தானே? புரியுதில்ல? ஸோ கேபேஜில் ஃபஸ்ட்டு சின்றது கம்ப்யூட்டர் டினோட் பண்ணுது, அப்புறம் சார்லஸ், மீதி இருக்கிறது பேபேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ருடால்ஃப் டீசல். அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஓகே, ஸோ டீசல் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ இட்ஸ் ஈஸியாக ஃபார் யூ. ஓகே, அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரைடுன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ருடால்ஃப், ஆர் இஸ் ஃபார் ருடால்ஃப், டி இஸ் ஃபார் டீசல். இவங்க கண்டுபிடிச்சது டீசல் இன்ஜின். ஓகேவா, ஸோ டிஇ, வெரி ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபர்ட் நோபல். இவங்க கண்டுபிடிச்சது வந்து டைனமைட். டைனமைட்னா என்னது? நமக்கான ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், நம்மளோட பெட்டாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் டைனமைட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் நோபல். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த டிஒய்ன்றது டைனமைட். ஓகேவா, ஏ இஸ் ஃபார் ஆல்ஃபர்ட் நோபல், அவ்வளோதான். ஓகேவா, இந்த டிஒய்ன்றது டினோட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ டிஒய் வச்ச ஒரு வேர்டுன்னு டைனமைட்டு. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்ற ஒரு க்ளூ உங்களுக்கு ரீகால் பண்ணணும்னா டேன்ற ஒரு வேர்டில் தான் நான் வந்து படித்தேன்னு உங்களுக்கு ரீகால் ஆகும். அதில் வந்துட்டு ஏ தான் மீதி இருக்குது. அப்போ ஆல்ஃபர்ட் நோபல். ஓகே, நெக்ஸ்ட் மைக்கேல் ஃபாரடே. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைனமோ. மேலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து டைனமைட், ஆல்ஃபர்ட் நோபல், க்ளூ வந்துட்டு டே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனமோ, அதை கண்டுபிடிச்சவங்க மைக்கேல் ஃபாரடே. ஓகே, மிட்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட்டில் வந்துட்டு எம்ஐனா என்னது? மைக்கேல். டினா வந்துட்டு டைனமோ. அப்போ மைக்கேல் ஃபாரடே வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க? டைனமோ கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இல்லை மிடோ அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைனமோன்னு யூ கேன் ரீகால். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் லேம்ப் இஸ் அன் கொஷின் ஃபார் யூ. கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். தெரியலனாலும் பரவாயில்ல, கூகுள் எதுக்கும் யூஸ் பண்ணுறோம்ல, இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எலக்ட்ரிக் லேம்பை யார் கண்டுபிடிச்சாங்கன்றது. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டைன் பென். இது ஃபேமஸ் ஃபவுண்டைன் பென் இருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு எல்இ வாட்டர்மேன். ஸோ இதோட ஷார்ட் ட்ரிக் நம்ம எப்படி வச்சுக்கலாம்? வாட்டர் ஃபவுண்டைன்னு வச்சுக்கலாமா? நீர் ஊற்று சொல்லுவோம்ல, அங்கங்கே இருக்கும், நம்ம பார்ப்போம். ஸோ வாட்டர் ஃபவுண்டைன். அப்போ வாட்டர் ஃபவுண்டைன்னா வாட்டர்மேன், எல்இ வாட்டர்மேன். ஃபவுண்டைன்ன்றது ஃபவுண்டைன் பெண்ணை கண்டுபிடிச்சாரு. ஸோ வாட்டர் ஃபவுண்டைன். ஓகே, வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு, யூ கேன் ஸ்லோ டவுன். தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? கிராமோஃபோன். ஓகே, கிராமோஃபோனை கண்டுபிடிச்சவங்க யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிராமருன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராம்னா கிராமோஃபோன்,
here we have A is for Alva. Okay, easy தான், தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ கிராமஃபோன் கண்டுபிடிச்சவங்க தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படி இல்லைன்னா டீ. ஓகே, ஜிஞ்சர் டீன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜிஞ்சர் டீயில் ஜீன்றது நான் ஜஸ்ட் கிராமஃபோனுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டீ வந்து எதுக்குன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், அவரோட ஃபுல் பேர் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஹவர் யூ வாண்ட் டு யூ கேன் கீப் இட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெட் என்ஜின். அதை கண்டுபிடிச்சவங்க சர் ஃப்ராங்க் விட்டைல். சர் ஃப்ராங்க் விட்டைல். ஓகேவா, ஜெட் என்ஜின் வாஸ் ஃபவுண்ட் பை சர் ஃப்ராங்க் விட்டைல். ஸோ ஒயிட் ஜெட், இதுக்கான க்ளூ எப்படி வச்சுக்கலாம், ஒயிட் ஜெட். ஓகேவா, ஒயிட்ன்றது இவங்க நேமு. ஸோ அந்த ஜெட்டுன்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடும். ஸோ ஒயிட் ஜெட். ஓகே, ஜெட் இன்ஜின், ஒயிட் ஜெட் இன்ஜின். ஜெட் இன்ஜின் வந்துட்டு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மைக்ரோஃபோன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கிராமோஃபோன், கரெக்டாக, தாமஸ் ஆல்வா எடிசன். இங்கே நான் சொல்கிறது மைக்ரோஃபோன். ஸோ த வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அதனால தான் ஜிஞ்சர் டீ அதெல்லாம் நான் சொன்னேன், உங்களுக்கு ரீகால் பண்ணேன். டேவிட் ஹியூகஸ். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, மைக்ரோஃபோன். இதோட வார்த்தை வந்துட்டு டேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேமில் டேவிட், எம்எஸ் ஃபோர் மைக்ரோஃபோன். ஓகே, டேம். இது வரைக்கும் படித்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம், அப்புறமா நியூவாக சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைசைக்கிள் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம், மேக்மில்லன். அதுக்கான ஷார்ட் ட்ரிக் மேக் புக்குன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரோப்ளைன், ரைட் பிரதர்ஸ். சென்டிகிரேட் ஸ்கேல் வந்துட்டு செல்சியஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட் ட்ரிக் செல்லுன்ற வேர்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர், அதை கண்டுபிடிச்சது சார்லஸ் பாபேஜ். அதுக்கான ஈஸி ட்ரிக் வந்துட்டு கேபேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ருடால்ஃப் டீசல், அவங்க கண்டுபிடிச்ச டீசல் என்ஜின். ஸோ அதுக்கான ஷார்ட் ட்ரிக் வந்து ரைடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டைனமைட், அதை கண்டுபிடிச்சவங்க ஆல்ஃபர்ட் நோபல். அதுக்கான ஷார்ட் ட்ரிக் வந்து டே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டைனமோ, அதை கண்டுபிடிச்சவங்க மைக்கேல் ஃபாரடே. அதுக்கான வேர்ட் மிடோ. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கிளாம்ப் யாருன்றது உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொன்னேன். லெட்ஸ் சி. ஃபவுண்டைன் பென் கண்டுபிடிச்சவங்க எல்லி வாட்டர்மேன். அதுக்கான ஷார்ட் ட்ரிக் வாட்டர் ஃபவுண்டைன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது கிராமோஃபோன், அதை கண்டுபிடிச்சவங்க தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கு 2 ஷார்ட் ட்ரிக் பார்த்தோம், ஒன்று ஜிஞ்சர் டீ, அப்படி இல்லைன்னா கிராமர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெட் இன்ஜின், அதை கண்டுபிடிச்சவங்க சர் ஃப்ராங்க் விட்டைல். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஷார்ட் ட்ரிக் ஒயிட் ஜெட் இன்ஜின். ஓகே, ஜெட் இன்ஜின் ஒயிட் கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மைக்ரோஃபோன், டேவிட். ஸோ அதோட ஷார்ட் ட்ரிக் டேம், டிஏஸ் ஃபார் டேவிட், எம் மைக்ரோஃபோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மைக்ரோஸ்கோப். ஓகேவா, ஸோ மைக்ரோஸ்கோப்பை ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது யார், ஜெட் ஜான்சன். ஓகே, ஜெட் ஜான்சன். ஸோ இதுக்கான ஷார்ட் ட்ரிக் ஜாம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ல ஜாம். ஸோ ஜே இஸ் ஃபார் ஜான்சன், எம்எஸ் ஃபார் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப், பிகாஸ் இதுக்கு முன்னாடி மைக்ரோஃபோன் பார்த்தோம்ல, இப்போ பார்க்குறது மைக்ரோஸ்கோப் ஜாம். ஓகே, ஃபோட்டோஸையும் ஜஸ்ட் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக மனப்படாயிரும். ரேடியம்ன்ற எலமெண்ட்டை வந்துட்டு பீரியாடிக் எலமெண்ட் டேபிளில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதில் இந்த ரேடியம் எலமெண்ட் 88 அட்டாமிக் நம்பரோடு இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா மேரி அண்ட் பேரி கியூரி. இதுக்கு ஈஸி, ரேம்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேம்ப் வாக் போகல, அந்த மாதிரி ரேம்ப்பு. ஆர்ஏனா ரேடியம். ஓகே, எம்னா மேரி, பீனா பேரி. ஓகே, ஸோ எல்லா வேர்டுமே வந்துச்சு. ஸோ ரேடியமை கண்டுபிடிச்சவங்க மேரி பேரி கியூரி. ஓகே, அட்டாமிக் நம்பர் 88. நெக்ஸ்ட் சேஃப்டி லேம்ப், இந்த எமர்ஜென்சி லேம்ப் மாதிரி இருக்கும்ல, இது பார்த்துருப்பீங்க, ஏதோ படத்துலலாம் கூட ஃபேமஸாக வரும், இந்த பேய் படத்தில் கொண்டு போவாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சவங்க சர் ஹம்ப்ரி டேவி. ஓகே, சர் ஹம்ப்ரி டேவி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சேஃப்டி லேம்பை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹியூமனுக்கான சேஃப்டி அப்படி ஞாபகம் வச்சுட்டோம். ஹியூமனில் HUM இஸ் ஃபார் ஹம்ப்ரி. ஓகேவா, சேஃப்டினா அவர் சேஃப்டி லேம்பை கண்டுபிடிச்சாருன்னு அர்த்தம். ஸோ என்னது இது, சேஃப்டி, ஹியூமன் சேஃப்டினா என்ன, ஹம்ப்ரி கண்டுபிடிச்சாங்க சேஃப்டி லேம்ப். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற சேஃப்டி பென்னு. ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க வில்லியம் ஹர்ஸ்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரஸ்ட்ன்ற வேர்டை நான் சொல்கிறேன்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஹர்ஸ்ட்டுக்கு ரைமிங்கான ரஸ்ட்டு அண்ட் சேஃப்டி பின் எப்பயுமே நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். ப்ரௌன் கலரில் மாறிடும், ரஸ்ட் ஆகிடும் கரெக்டாக. அதனால் அதுக்கான க்ளூ ரஸ்ட். சேஃப்டி பின் வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு. பின்ட்ரெஸ்ட் மாதிரி பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டமாக இருந்தால் அப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு வேணும்னா. ஓகே, யா தட் வுட் பி ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீவிங் மிஷின். தையல் மிஷின் இருக்கும்ல, கீழே கொடுத்துருக்கேனே. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமோனியா. ஓகே, திமோனியா. ஸோ தையல் மிஷின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் இந்த திமோனியர் ஸ்விவிங் மிஷின். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா see this. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அதை பாரு அப்படி சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? see this. ஐ மீன் இதை பாரு அப்படி சொல்கிறது, இதை பாருன்னு சொல்கிறது see thisன்னு சொல்கிறீங்க. சீனா வந்துட்டு சூவிங் மிஷின், ஈஸி தானே? இட்ஸ் மேட்சிங் வித் வேர்ட். திஸ்னா திமோனியர். டி வருதுல, டிஹெச்ஐ. இதில் ஃபர்ஸ்ட் 2 வேர்டு, இதில் ஃபர்ஸ்ட் 3 வேர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெலிஃபோன். நம்ம 3 விஷயம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். கிராமஃபோன், அதுக்கு தான் ஜிஞ்சர் டீயா, எடிசன் பார்த்தோம், தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மைக்ரோஃபோன், டேவிட் வச்சு பார்த்தோம், மிட்டோன்னு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது டெலிஃபோன். ஓகே, ஸோ இந்த 3மே இம்பார்ட்டன்ட். நல்லா நான் சொல்கிறேன், லைக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸில். ஸோ மறந்துடாதீங்க. ஏதோ 1-2க்காவது நீங்கள் ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஆப்ஷன் அவாய்ட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிஃபோனை கண்டுபிடிச்சவங்க அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஓகே, டெலிஃபோனில் வந்துட்டு பெல் சவுண்டு வச்சுருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டீ பேக், டீ இனிஷியல் போட்டு பேக் நீங்கள் வச்சுருக்கீங்க. டீனா வந்து டெலிஃபோன், இல்லை டெலிஃபோனுக்கான பேக். ஓகேவா, அந்த பவுச்சை தான் பேக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட டெலிஃபோன் பேக். டெலிஃபோன்னா வந்துட்டு அந்த டெலிஃபோன், பேக்குனா வந்துட்டு பெல், ஏனா வந்துட்டு அலெக்சாண்டர், ஜீனா கிரஹாம் பெல். ஸோ இந்த கிரஹாம் பெல் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ டெலிஃபோன் பேக். ஓகே, டெலஸ்கோப் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், பல்ப் யார் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டெலஸ்கோப்புக்கு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டெலிவிஷன், அதை கண்டுபிடிச்சவங்க ஜான் லோகி பயர்ட். ஓகே, ஜான் லோகி பயர்ட். எப்படி நம்ம வச்சுக்கலாம்? லாக் டிவின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கள, ஸோ உங்களுக்கு வந்து லாக் புக்கு தேவைப்படுது. அந்த டிவிலேயே வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுறாங்க, லாக் டிவி. ஓகே, லாகுக்குன்னு ஒரு டிவி இருந்தால் அந்த லாக் புக் எவ்வளோ பெருசாக ஈஸியாக நம்ம படிக்கலாம். அந்த மாதிரி லாக் டிவி. இப்போ லாகுன்னா லாகி அவங்க கண்டுபிடிச்சாங்க. டிவி இஸ் ஃபார் டெலிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவங்க வில்ஹெல்ம் ரோன்டஜன். ஓகே, XYWZ அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஐம் சாரி, WUVXYZ. ட்ரை டு ரீகால். அதே இங்கே எக்ஸுக்கு பதிலாக டபிள்யூ, இந்த ஆருக்கு பதிலாக இந்த ஆர். ஓகேவா, ஸோ இந்த கனெக்ஷனில் யூ கேன் ரீட் இட். ஓகே, முடிச்சிட்டோம். குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாமா? எது வரைக்கும் முடித்தோம்? ஐ ஃபார்காட்ரா, ஐ கெஸ் திஸ் ஜாம் வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரேடியம் கண்டுபிடிச்சோங்க மேரி அண்ட் பீரி கியூரி. அதோட ஃபார்முலா வந்துட்டு ஐ மீன் ஷார்ட் ட்ரிக் என்னவா பார்த்தோன்னா ரேம்ப்பு. ஸோ ஆர்ஏனா ரேடியம், எம்னா வந்து மேரி, பீனா பீரி கியூரி. ஓகே, நெக்ஸ்ட்டு சேஃப்டி லேம்பை கண்டுபிடிச்சோங்க சார் ஹம்பரி டேவி. ஸோ ஹியூமன் சேஃப்டின்ற வேர்டு, ஹியூமன்னா வந்துட்டு ஹம்ப்ரி, சேஃப்டினா சேஃப்டி லேம்ப் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு வில்லியம் ஹர்ஸ்ட் கண்டுபிடிச்சது சேஃப்டி பின்னு, அதனால் பின் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். பின்னா சேஃப்டி பின், ரெஸ்ட்னா ஹர்ஸ்ட் அவர் நேமு. ஸ்விவிங் மிஷின் அதை கண்டுபிடிச்சவங்க தெய்மோனர். ஸோ இவங்களோட வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்? சீனா வந்து சீவிங் மிஷின், திஸ் இஸ் ஃபார் ஹிஸ் நேம். நெக்ஸ்ட் டெலிஃபோனை கண்டுபிடிச்சவங்க அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அதுக்கு டெலிஃபோன் பேக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சோம். பேக்கில் அவரோட பேர் வந்துட்டு வந்துடும், பெல்.
கிரஹாம் அலெக்சாண்டர். ஆர்டரா இல்லாட்டி யூ கேன் ரிமெம்பர் ஸ்டில். டெலிஸ்கோப் யார் கண்டுபிடிச்சாங்க? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. டிவிக்கு ஜான் லாகி பை. டெலிவிஷன் கண்டுபிடிச்சவங்க லாக் டிவின்னு நம்ம பார்த்தோம். எக்ஸ்ரேக்கு வாட் ஆர் த ட்ரிக்ஸ் ஐ ஹவ் கிவன்? வில்ஹெம் ரொண்டஜன். நெக்ஸ்ட்டு அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி 2 தடவை ரிவைஸ் பண்ணனாலே உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் இருக்கும். இன்னொரு தடவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கணும். என்ன இது இப்போ டிவினா யார் கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்ரே யார் கண்டுபிடிச்சாங்கன்னு ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் சாட்டில் யூ கேன் டெக்ஸ்ட் மீ டேரக்ட்லி ஏதாவது டவுட் இருந்துச்சா. இந்த மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் வேணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Bye bye.